அண்ணா குட் மார்னிங். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், நாம் ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு மேக்ஸ் மேம் சேனல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்குறது எக்ஸசைஸு 3.1 தான் தங்கம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸு 3.1 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம் அவன் கொடுத்துருக்குறான், நல்லா பாருங்கள். If alpha, beta, gamma are the root of the polynomial equation ax cube plus bx squared plus cx plus d equal to 0, இதனுடைய ரூட்டு ஆல்ஃபா பீட்டா காமா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. இதனுடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்டுடைய ஃபார்மில் இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான், இதை கண்டுபிடிக்கணும். எதில்? இந்த கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஏபிசிடியில். ஆக மொத்தம் இப்போ கொடுத்துருக்கிறது சொல்யூஷனுக்கு போகலாம். கொடுத்துருக்கிறது ஏஎக்ஸ் க்யூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா காமா. இதிலேருந்து சம் ஒன் போடலாம். சம் ஒன்னா ஒவ்வொன்றா போடணுமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ நமக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி சம் டூனா ரெண்டா என்ன? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா. ரெண்டு ரூட்டாக சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கான ஃபார்முலா ப்ளஸ்ஸு சி பை ஏ. சம் த்ரீனா 3 ஆல்ஃபா பீட்டா காமா. அதுக்கான ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. பாருங்கள், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் தான் வரும். சம் ஒன்றுனா மைனஸ் பி பை ஏ, சம் டூனா ப்ளஸ் சி பை ஏ, சம் த்ரீனா மைனஸ் டி பை ஏ. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நீ ஈஸியாக மார்க் வாங்கலாம். இந்த சம் 1 சம் 2 சம் 3 போட்டினாவே உனக்கு மார்க் வந்து 1 மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இது 3 மார்க் கணக்கில் கேட்டால். இப்போ பாருங்கள், இந்த சம்மேஷன் இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஆன்சர் போட்டிங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. சம்மேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. இந்த வடிவில் நாம் எழுதணும். ஆல்ஃபா இருந்ததுன்னா டினாமினேட்டர் பீட்டா காமா, நியூமரேட்டரில் பீட்டா இருந்ததுன்னா டினாமினேட்டர் ஆல்ஃபா காமா, நியூமரேட்டரில் காமா இருந்ததுன்னா டினாமினேட்டர் ஆல்ஃபா. இப்படி 3 விதத்தில் எழுதலாம். பார்த்துங்க, ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. இது ஒன்று மட்டும்தான் வராது. சம்மேஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த வடிவத்தில் வர்ற டேர்ம் எல்லாம் கூட்டு. ஆல்ஃபா நியூமரேட்டரில் ஆல்ஃபா வர மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து பீட்டா, அடுத்தது காமா. நியூமரேட்டர் ஆல்ஃபானா டினாமினேட்டர் பீட்டா காமா. அதே நியூமரேட்டரில் பீட்டானா டினாமினேட்டர் ஆல்ஃபா காமா, நியூமரேட்டர் காமானா டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா. இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இதை பார்க்குறோம். இதில் என்ன இல்லை? ஆல்ஃபா இல்லை. ஸோ ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபாவால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது மேலேயும் சேர்த்துறோம், கீழேயும் சேர்த்துறோம். அப்போ தான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். சும்மா நம்ம பெரிய ஒன்றுமே இல்லை. இதை பாரு, இதை டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அப்போ பார்க்குறோம், இதில் ஆல்ஃபாவை சேர்த்தணும், இதில் பீட்டா சேர்த்தணும், இதில் காமா சேர்த்தணும். அவ்வளோதான். அப்போ முதல் டேர்மு போத் டினாமினேட்டர் அந்த நியூமரேட்டரை ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடும். அதே மாதிரி தான் ரெண்டாவது டேர்மை பீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். அப்போ பீட்டா ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. மூணாவது டேர்மை காமாவால் மல்டிபிள் பண்ணால் காமா ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ புரியுதா? அப்போ தேர்ஃபோர் கீழே ஆல்ஃபா பீட்டா காமாவை காமனா எடுத்துக்கிட்டு மேலே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இது பாருங்கள், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்டா. அப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சம் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் சம் 2 டிவைடட் பை இது சம் 3. இவ்வளவு தான். அப்போ இதான ஃபார்முலாவே டக்குன்னு போட்டுடலாம். சம் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் சம் 2. அப்போ சம் 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், சம் 1 மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 டைம் சம் 2 பாருங்கள் சி பை ஏ. சம் 3 பாருங்கள் மைனஸ் டி பை ஏ. இதை ஸ்கொயர்டு பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். பி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு கண்ணு. இது மைனஸ் 2சி பை ஏ, இது மைனஸ் டி பை ஏ. இது அப்படியே நியூமரேட்டருக்கு மல்டிப்புளுக்கு போகுது. இப்போ மல்டிப்புளாக போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ மேலே கீழே பாரு,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பி ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்குது முதல் டேர்மில், இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது. இதை நான் ஏ ஸ்கொயர்டாக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் என்ன பண்ணணும், ஏவை சேர்த்திக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு. நல்லா கவனமாக பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர்டுக்குன்னு இங்கே ஏ. அப்போ டினாமினேட்டரை காமனாக ஆக்கினா தானே நம்ம காமனாக எடுக்க முடியும். அப்போ மேலே இங்கேயும் ஏவால் பெருக்குனா இதுவும் ஏசி, இது ஏ ஸ்கொயர்டு, இங்கேயும் ஏ ஸ்கொயர்டு. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஏ ஸ்கொயர்டை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ மேலே நியூமரேட்டரில் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு வரும். கீழே இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் மேலே போச்சுன்னா நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ மைனஸ் ஏ பை டின்னு வந்துடும். அப்போ ஏஏ ஒரு ஏவை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் நமக்கான ஆன்சர் வந்து மேலே நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும், இது பாருங்கள், இன்னொன்று இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது மைனஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ac டிவைடட் பை ஏ இன்ட்டு டி. இவ்வளோதாங்கன்னு பாரு, இந்த மைனஸை விட்டுறக்கூடாது. நல்லா பார்த்துங்க, இது ஒன்றுமே இல்லை. இந்த வடிவத்தில் இருக்கிற 3 டேர்மை ஆட் பண்ணணும். ஆல்ஃபா இருந்தால் பீட்டா காமா வரும், பீட்டா இருந்தால் டினாமினேட்டர் ஆல்ஃபா காமா வரும், காமா இருந்தால் டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா வரும். ரெண்டாவது ஸ்டெப்பு டினாமினேட்டரை காமனாக மாற்றணும் அப்படின்னா இதில் ஆல்ஃபா பத்தில், இதில் பீட்டா பத்தில், இதில் காமா பத்தில். அப்போ முதல் டேர்மை ஆல்ஃபாவால் போத் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணோம். ரெண்டாவது டேர்முக்கு போத்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரை பீட்டாவால் மல்டிபிள் பண்ணோம். மூணாவது டேர்முக்கு காமாவால் பெருக்கணும். கீழே காமனாக வந்துடும். இது என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்டு. இதுக்கான ஃபார்முலா சம் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 சம் 2. அப்போ இனிமேல் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சதை பிரதிட வேண்டியது தான். சம் 1 மைனஸ் பி பை ஏ கண்ணு, அதை ஹோல் ஸ்கொயர்டு பண்ணும்போது பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு, இது 2 அப்படியே இருக்கும், இது சி பை ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சம் 3 வந்து மைனஸ் டி பை ஏ. ஆல் ஓவர் நம்ம கணக்கு வந்துருச்சு. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். இங்கே பார்க்குறீங்க, இங்கே வந்து ஏ ஸ்கொயர்டு இருக்குது. இதையும் ஏ ஸ்கொயர்டாக மாற்றினோம்னா தான் கீழே காமனாக எடுக்க முடியும். அதனால் ஏவை சேர்த்துக்கிறோம். மேலேயும் கீழையும் ஏவால் பெருக்கி கீழே ஏ ஸ்கொயர்டு காமனாக எடுத்துக்கிறோம். கீழே ஏ ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டா பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac ஏவால் பெருக்கி இருக்கிறோம் இல்லையா, இது ஏவால் பெருக்குனா 2ac, இது ஏ ஸ்கொயர்டு. புரிஞ்சுதுங்களா? இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ மைனஸ் ஏ பை டி, ஒரு ஏ அடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் தான் இங்கே பேலன்ஸு, இதால் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ac. அப்போ நம்ம இதை முன்னாடி கூட எழுதிக்கலாம், இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை, ப்ளஸ் டேர்ம் முன்னாடி எழுதினாலும் தப்பு இல்லை. 2ac மைனஸ் பி ஸ்கொயர்டு டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டி. இது புரியுதா கண்ணு? இதுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இது எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அப்போ இது மட்டும் நமக்கு வேணும்னா இது சம் 1 ஸ்கொயர்லேருந்து 2 டைம்ஸ் சம் 2வை அந்த சைடு கொண்டு போய் கழிக்கணும். இவ்வளோ புரியுதா? இதுதாங்கண்ணே, இதுவும் ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.